இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளும் வேதத்திலிருந்து ஒரு நல் வார்த்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்த வந்திருப்பது உங்கள் சகோதரர் மோகன் மோசஸ். இந்த நாள் நம்ம வேத பாடத்தின் கீழாக தியானிக்க போகிற தலைப்பு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகமம் இல்லாமல் இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பது உங்களுக்கு அதிக பெனிஃபிட்டாக இருக்காது. வேர்ஸ் பை வேர்ஸ் நீங்களும் கிராஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு அதிக உபயோகமாக இருக்கும். சரி, வாங்க நம்ம இந்த காணொலிக்குள்ளாக செல்லலாம். இன்றைக்கி தமிழில் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி எந்த தலைப்பின் கீழாக நம்ம தியானிக்க போகிறோம் என்று சொல்லி. மாயக்காரர்கள் என்ற தலைப்பின் கீழாக நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். மத்தேயு 15வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக 7வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஒரு சின்ன வார்த்தை தான், அந்த வார்த்தையிலிருந்தே நான் வாசிக்கிறேன். மத்தேயு 15 அதிகாரம் 7, 8. மாயக்காரரே உங்களை குறித்து ஆரம்பிக்கும் போதே பாருங்கள், மாயக்காரரே உங்களை குறித்து அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் இந்த 8வது வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்கள். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இது ஏதோ அந்நாட்களில் வாழ்ந்த மத தலைவர்களுக்கு மட்டும் இயேசு விடுக்கும் ஒரு கண்டனமாக நம்ம பார்க்கக்கூடாதுங்க. மாறாக தங்களை உண்மை கிறிஸ்துவர்களாக பாசாங்கு செய்து காட்டிக்கொள்ளும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும், எல்லா விசுவாசிகளுக்கும் இது பொருந்துங்க. காரணம், இன்றைக்கு பல ஜனங்கள் தங்கள் உள்மனதில் கர்த்தர் மீது உண்மையான அன்போ அர்ப்பணிப்போ இல்லாமல் ஒரு சடங்கு ரீதியான செயல்கள் போல அவரை போற்றி பாடுவது, அவரிடத்தில் ஜெபிப்பது, அந்நிய பாஷையில் பேசுவது போன்ற வழிபாடுகளை செய்து தங்களை உண்மை விசுவாசிகளாக மற்றவர்கள் எதற்க காட்டிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் இதனை தேவன் விரும்பவில்லை. இதனால்தான் பாருங்க, புதிய ஏற்பாட்டில் இயேசு மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே என்று அநேக இடங்களில் கூறினதை நம்ம பார்க்க முடியும். எதற்காக இயேசு அப்படி சொல்ல வேண்டும்? எதற்காக இயேசு அப்படி மாயக்காரரே என்று அழைக்க வேண்டும்? இயேசு பரிசேயர்களையும் வேதப்பாரர்களையும் மாயக்காரரே என்று அழைக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் வெளியில் நீதி உள்ளவர்களாக காணப்பட்டாலும் உள்ளுக்குள் அநியாயமும் அசுத்தமும் அவர்களுக்குள் நிறைந்திருப்பதால் அவ்வாறு அவர்களை கண்டித்தார். அதாவது தங்கள் உள்ளான இருதயத்தை புறக்கணித்து வெளித்தோற்றத்தில் கவனம் செலுத்துபவர்களை இயேசு மாயக்காரர்கள் என்று அழைக்கிறார். இது ஹிப்போக்ரைட்ஸ் என்னும் கிரேக்க வார்த்தையில் இருந்து இந்த சொல் வந்தது. இந்த சொல்லுக்கு முகமூடி அணிபவர்கள் என்பது பொருளாக்கம் உள்ளது. இவர்கள் உண்மையில் நல்லவர்கள் அல்ல, நல்லவர்கள் போல வேடமிடுபவர்கள். இதுதான் இந்த வார்த்தைக்கான அர்த்தம். மேலும் தேவனுடைய நிலைநாட்டப்பட்ட கட்டளைகளை விட மனிதனால் உருவாக்கப்பட்ட பாரம்பரியங்களை பின்பற்றுவதில் மும்முரமாக இருக்கும் இந்த பரிசேயரையும் வேத பாரகரையும் வேறுபடுத்தி காட்டுவதற்காக இயேசு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை மேற்கோள் காட்டி அவ்வாறு பேசினார் என்பதே உண்மை. அது என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 29வது அதிகாரம் 13வது வசனத்தை சுட்டி காட்டினார்னு பார்க்கலாம். நான் வாசிக்கிறேன். ஏசாயா 29:13. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. இப்போது இந்த வசனத்தை அவர் மேற்கோள் காட்டி தான் அங்கே வேதப்பாரர்களிடத்துலையும் பரிசேயரிடத்திலும் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இந்த மாதிரியான ஸ்காலர்ஸ் இதையெல்லாம் நன்கு அறிந்திருப்பாங்க. இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எல்லாம் நன்கு அறிந்திருப்பாங்க. யாவே தேவன் இந்த வார்த்தைகள் எல்லாம் கூறியிருப்பதை அவர்கள் நன்கு அறிந்திருப்பதனால தான் அந்த வார்த்தையை அவர் இந்த இடத்துல மேற்கோள் காட்டி சொல்லுகிறார். அவர்கள் இந்த வசனம் பாருங்கள், இன்னொரு வார்த்தை சொல்லுது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. ஸோ இது உணர்வுபூர்வமான ஒரு பயம் அல்ல, ஏதோ மனுஷரால் கற்பிக்கப்பட்ட ஒரு பயம் போல தான் இருக்கிறது. ஏனெனில் உண்மையான வழிபாடு என்பது உதடுகளை மட்டுமல்ல இருதயத்தையும் உள்ளடக்கியதாகும். அதுதான் உண்மை.
ஆராதனை ஆனது ஆவியில் உண்மையான விருப்பத்தினால் தூண்டப்படுகிறதா அல்லது கடமைக்காக ஏதோ பழக்கத்தினால் தூண்டப்படுகிறதா என்பதை சுய பரிசோதனை செய்யுமாறு இந்த வசனம் நம்மை வலியுறுத்துகிறது. இப்போ பார்த்துக்கோங்க, சிலர் ஆராதனை வேலையில் சர்ச் உள்ள நுழையும் போதே கனெக்ட் ஆகிடுவாங்க. அவங்க என்ன கவலையில் வராங்க, என்ன கஷ்டத்தில் வராங்க, என்ன துன்பத்தில் வராங்க, அதெல்லாம் முக்கியம் இல்லை, அப்படியே கனெக்ட் ஆகிடுவாங்க. அங்கேருந்தே வாசல்லேருந்தே கனெக்ட் ஆகிட்டு பயங்கரமாக அல்லேலூயா அப்படின்னு சொல்லி கோஷம் போடுறவங்களாம் இருக்கிறாங்க. பாஸ்டர் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமேன் சோதரன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போது நான் இப்படிப்பட்டவர்களை எல்லாம் தவறானவர்கள் என்று நிச்சயமாக சொல்லலை. மனிதனுக்கு ஒரு உணர்வு இருக்கிறது. ஒவ்வொரு வேலையிலையுமே அவனால் சர்ச் உள்ள கரெக்டாக வர முடியாது. பிகாஸ் ஏன்னா ஒரு நேரம் ஒரு சண்டை சச்சரோடு நுழைவான், ஒரு நேரம் ஒரு குழப்பத்தோடு நுழைவான், ஒரு நேரம் ஒரு பலகீனத்தோடு நுழைவான், வலி வேதனையோடு நுழைவான். என்றைக்காவது ஒரு நாள் அவன் சந்தோஷத்தோடு கூட வரலாம். ஆனால் பல நேரங்களில் பார்த்திங்கன்னா அவனால் அந்த ஆராதனையில் அவ்வளோ சீக்கிரம் கனெக்டாகவே முடியாது. ஒரு பாடல்கள், 2 பாடல்கள், 3 பாடல்கள்னு போனதுக்கப்புறம் தான் அவன் தன்னை தானே ரியலைஸ் பண்ணி ஆண்டவரோட ஒப்புரவாகி அப்படி தான் அவனால் கனெக்ட் ஆக முடியும். ஆனால் பல பேரை நான் பார்த்துருக்கிறேன், அது என்னமோ ஒரு கடமைக்காக வந்துட்டோம், இந்த ஆராதனை நேரம்ன்ற மாதிரி, ஆராதனை நேரத்தில் என்னென்னலாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சிலர் இருப்பாங்க. நான் தவறு சொல்லவில்லை, ஆனால் இது எதனால் தூண்டப்படுகிறது என்பதை நாம் பார்க்கணும். இந்த வசனம் அதான் சொல்லுது, இந்த ஜனங்கள் உதட்டினால் வாயினால் என்ன கிட்டி சேர நினைக்கிறார்கள், ஆனால் அவர்கள் இருதயமோ தூரமாக இருக்குது. பல வேளைகளில் பாருங்கள், ஆராதனையில் நின்று நம்ம அங்கே ஆராதிச்சிட்ருப்போம், நம்மளுடைய எண்ணம் இங்கே இருக்காது. ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, அங்கே இங்கேன்னு எல்லா இடத்தையும் சுற்றிக்கிட்டு வரும். நம்ம ஆவியானவரோட கனெக்டடாக இருக்கவே மாட்டோம். வாய் தான் அசையும், கை தட்டுவோம், ஆனால் நம்ம எண்ணம் இங்கே நிற்காது. ஸோ இந்த சுய பரிசோதனை செய்து கொள்ளுமாறு தான் இந்த வசனம் நம்மை வலியுறுத்துகிறது. மேலும் தேவனுக்கு கீழ்ப்படிதலுடன் செய்வதற்கு கூடிய எல்லா விஷயத்துலையும் நம்ம கரெக்டாக இருக்கணுங்க. அந்த கீழ்ப்படிதலுடன் செய்வதற்கு பதிலாக மற்றவர்களை கவரும் விதத்திலோ அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட விதிகளை பின்பற்றுவதிலோ நம்ம செய்கிறது நிச்சயமான ஒரு நல்ல வழிபாடாகவே இருக்காது. இப்படி நம்ம செய்கிற ஒரு வழிபாடு கர்த்தருடைய பார்வைக்கு வீண் அல்லது வெறுமையானது. அப்படி தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எப்போதுமே நம்ம நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். நம்ம கடமைக்காக ஏதோ ஒரு அங்கே வந்துட்டோம், ஆராதிக்கிறோம், இந்த காரியத்திலலாம் நம்ம ஈடுபடுறோம், பேருக்காக ஊழியத்தில் ஈடுபடுறோன்னா, பேருக்காக போய் கூட போவோம், நம்மளை எதனால் நினச்சிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சுவிசேஷம் சொல்ல போகிறோம் அப்படின்னா இதெல்லாமே வீண். உங்களோட இருதயம் எங்கேயோ இருக்குது. ஐயோ இன்றைக்கி இவங்க வேறு தப்பாக நினச்சிடுவாங்க, இல்லைனா நம்ம கூட போய் வரலைன்னா இன்றைக்கி எதனா சொல்லுவாங்க, நம்மளுக்கு இவ்வளோ வேலை இருக்குது, சரி போவோம் அப்படின்னு போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் வீண், இதெல்லாமே வீண். சில பேர் எல்லா வேலையிலும் முடிச்சுட்டு நான் ஊழியத்துக்காகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்றதுக்காகவே பகட்டு காட்டிக்கிறதுக்காகவே ஊழியத்தில் ஈடுபடுவாங்க இல்லைங்களா. இதெல்லாமே வீண், கர்த்தருடைய பார்வைக்கு வெறுமையானது தான். அதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டுங்க. ஏன்னா ஆவியில் நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்களா அது ஆண்டவர் அறிவார், அதுக்காக சொல்கிறேன். அது மட்டுமல்ல, உள்ளான மனப்பூர்வமான பக்தி வைராக்கியம் இல்லாத மேலோட்டமான வழிபாடும் வெளிப்புற சடங்குகளும் அர்த்தமற்றவை என்பதை முதலாவதாக நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும், மறந்துடக்கூடாது. இதெல்லாம் அர்த்தமற்றவை. இந்த சடங்கு சம்பிரதாயங்கள், பாரம்பரியங்களை பின்பற்றுவது, இதெல்லாம் அர்த்தமற்றவை. பக்தி, மனப்பூர்வமான ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கணும். ஆவியானவரை நம்ம எப்படி தொழுது கொள்ளணும்னு வேதம் சொல்லுதோ அப்படி தொழுது கொள்ளணும். கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கட்டுப்படும் விதமாக நம்மளுடைய வழிபாடு இருக்கணுமே தவிர இந்த சடங்கு சம்பிரதாயங்களுக்கெல்லாம் நம்ம அடிமையாகக்கூடாது. இப்போ இன்றைய காலத்திலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இப்போது ஏன் எதுக்குன்னே தெரியாமல், வரலாற்று பின்னணி தெரியாமல் லென்ட் டேஸ் எல்லாம் அனுசரிக்கிறது, லெந்து நாட்களை அனுசரிப்பது, சாம்பல் புதன் அந்த இந்த இதுன்னு அனுசரிப்பது, அப்புறம் கிறிஸ்மஸ், ஈஸ்டர் போன்ற பண்டிகைகள் எல்லாம் கொண்டாடுவது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அர்த்தமற்றவை தான். இதெல்லாம் வேதாகமத்தில் கிறிஸ்மஸ் கிடையாது, ஈஸ்டர் கிடையாது, இந்த மாதிரி இந்த லெந்து நாட்கள் அனுசரிப்பதெல்லாம் கிடையாது. பின்ன எங்கே இருந்து வந்தது?
புறஜாதியரிடத்திலிருந்து எப்படி கிறிஸ்துவத்துக்குள்ளே வந்து கிறிஸ்துவம் இதை எப்படி ஏற்றுக்கொண்டது, கிறிஸ்துவத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம், எந்த காலத்திலே யார் மூலமாக இவைகளெல்லாம் உள்ளடக்கப்பட்டது, இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும். தெரிந்து கொள்ளாமே ட்ரெடிஷ்னலாக இதெல்லாம் நம்ம அனுசரிச்சுக்கிட்டே வரோம். அப்போ நம்ம இருதயம் எங்கே இருக்குது? தூரமாக இருக்குது. அதை நம்ம புரிந்து கொள்ளவே மாட்டேங்கிறாங்க. இதை ஒரு கடமைக்காக நம்ம செய்கிறோம். ஏன் எதுக்குன்னே பல பேருக்கு தெரியவே தெரியாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அர்த்தமற்றவை. இதை குறித்து நான் ஆல்ரெடி நான் 2-3 வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா அதுக்காக நான் வந்து லிங்க்கும் லென்ட் டேஸ் பற்றி, கிறிஸ்மஸ் பற்றி, இதெல்லாம் பற்றி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கூட நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இவையெல்லாம் அர்த்தமற்றவை. மனிதர்கள் காணும்படியாக நம்ம செய்கிறோம். நாங்கள்லாம் கிறிஸ்தவர்கள். இந்த நேரத்தில் நாங்கள் 40 நாள் இப்படி தான் நாங்கள் வந்து உபவாசம் இருப்போம். நாங்கள் வந்து எந்த பூ பொட்டு கூட வச்சுக்க மாட்டோம். நல்ல காரியங்களுக்கெல்லாம் வெளி விசேஷங்களுக்கு போக மாட்டோம். சுற்றுலா தலங்களுக்கெல்லாம் போக மாட்டோம். நாங்கள் துக்கமாகவே இருப்போம் இந்த 40 நாட்கள். இதில் கவுச்சி சாப்பிட மாட்டோம், நான்வெஜ்ஜெல்லாம் எடுக்க மாட்டோம். இது நாங்கள் வந்து இப்படி தான் இருப்போம்னு எல்லாம் மாயமாலம் காட்டிக்கொள்ளுகிறார்களே தவிர இதெல்லாம் குறிப்பிடப்படவே இல்லை. அவங்களுடைய இருதயம் எங்கேயோ இருக்குதுங்க. இந்த அவுட்டர் வேலைகள் எல்லாம் குறியாக இருக்குது. அதை நம்ம வந்து எப்படி பார்க்கிறது? தேவனுடைய பார்வைக்கு இதெல்லாம் வீண், வெறுமை தான். அதை புரிந்து கொள்ளணும். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசி பாருங்க. தர்மம் செய்வதிலும், ஜபம் செய்வதிலும், உபவாசிக்கிறதிலும், மற்றவர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக தெருக்களில் நின்று கொண்டு எக்காலம் ஊதி பகட்டு காட்டுகிறவர்களை மாயக்காரர்கள் என்று இயேசு கடுமையாக சாடியதை நீங்கள் பார்க்க முடியுங்க. அல்லேலூயா. காரணம், இவர்கள் மக்களின் புகழ்ச்சியை விரும்பி தங்களின் ஆன்மீக போலித்தனத்தை மறைப்பவர்களாக இருக்கிறார்கள் என்பதால் இயேசு அவ்வாறு அவர்களை அந்த இடத்துல கடிந்து கொள்ளுகிறத கூட நம்ம பார்க்க முடியும். எனவே சடங்கு சார்ந்த இந்த பாரம்பரியத்தை காட்டிலும் உண்மையான கீழ்ப்படிதலுக்கும் தனிப்பட்ட உறவுக்குமே தேவன் முன்னுரிமை அளிக்கிறவராக இருக்கிறார். இதெல்லாம் அவருக்கு முக்கியம் இல்லை. அவருக்கு தேவை ஒபே பண்ணணும், அவரோடு கூட உறவில் ஐக்கியமாக இருக்கணும். அந்த தனிப்பட்ட உறவு தேவனோடு கூட இருப்பதில் தான் அவர் முன்னுரிமை அளிக்கிறாரே தவிர, அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாரே தவிர இதுக்கெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இதுதான் இந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறார்? அவர்கள் இருதயமோ தூரமாக இருக்கிறதுன்னு சொல்லும் போது என்னது? இதெல்லாம் தெள்ள தெளிவாக நமக்கு தெரியுது. தேவன் எதோடு கூட, இருதயத்தோடு கூட நம்ம ஒப்புரவாகி இருதயத்தில் இருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறபடினாலே அவங்க இருதயம் எப்படி இருக்குதுன்னு அவருக்கு தெரியும், இல்லைங்களா? பிறகு எதற்கு இவைகளெல்லாம் பின்பற்றப்படுகிறது? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, சிம்பிள். கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுவதை விட, பிகாஸ் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இதை செய்யாத, கிறிஸ்தவனாக இருந்து இதை பார்க்காதே, இதை செய்யாதே, ஒரு கிறிஸ்தவன் இதை செய்யக்கூடாது, இங்கே போகக்கூடாது, இதெல்லாம் நீ வந்து இக்னோர் பண்ணணும், இப்படி தான் உலகத்தை விட்டு நீ பிரிந்து வாழணும், வேறுபட்டவனாக நீ இருக்கணும், ஏன் நீ தனித்தன்மை உள்ளவனாக இருக்கணும், நீ புது சிருஷ்டி, நீ உலகத்தோடு கூட நீ அப்படியே மிங்கிள் ஆகிடக்கூடாது, இதை நீ வந்து தன்னைத்தானே ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டவன், இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய இந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்வதை விட பாரம்பரியத்திற்கு மதிப்பளிக்கும் பாசாங்குத்தனமான மதத்தை பின்பற்றுவது எளிது என்பதால் தான் பலரும் இதனை எதிர்ப்பதும் இல்லை, கண்டுகொள்வதும் இல்லை. கிறிஸ்துவ மதம் அல்ல. கிறிஸ்துவம் என்பது ஒரு உறவு, தகப்பன் மகள், தகப்பன் மகன் என்ற உறவு. இப்படி இந்த ஐக்கியத்தெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரியான கற்பனைகள் கட்டளைகள்லாம் நம்ம கை கொள்வது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதனால இதெல்லாம் நம்ம வாழ வேண்டாம். நம்ம என்ன பண்ணுவோம்? மதத்தை பின்பற்றுவோம். ட்ரெடிஷ்னலாக என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு அது ரொம்ப ஈஸி. அதில் யாரும் ஃபால்ட்டு கண்டுபிடிக்க போகிறதில்ல. நான் ஒரு கிறிஸ்துவன்ற அடையாளமும் எனக்கு இருக்கும்னு சொல்லி அதை பின்பற்றுவது ரொம்ப எளிதுங்க. மதத்தை பின்பற்றுபவர்கள் எல்லாம் கிறிஸ்துவர்களாக ஆகிவிட முடியாது, இல்லைங்களா? அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே மாயக்காரர், ஹிப்போக்ரைட் என்பது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்களை குறிக்கும், அல்லது போலியாக நடிப்பவர்களை இந்த வார்த்தை குறிக்கிறது என்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இல்லைங்களா? இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் கூட பாருங்கள், நம்மளை சுற்றி இப்படிப்பட்ட மாயமானம் பண்ணுகிறவர்கள் ஏராளமானவர்கள் இருப்பார்கள். பல நேரங்களில் பார்த்திங்கன்னா இவர்களை நம்மால் கண்டுபிடிக்கவே முடியாது, பார்த்துக்கங்களேன். ஆனால் ஒரு சில நேரங்களில் இவர்களை நம்மால்
உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு சில காரியங்கள் அவர்களை வெளிப்படுத்திவிடும். இருந்தாலும் எதற்காக இதை செய்கிறார்கள், நமக்கு ஏன் நம்மிடத்தில் இதை மறைக்கிறார்கள், ஏன் நடிக்கிறார்கள் என்பதையெல்லாம் நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது. காரணமும் தெரியாது. நம்ம எல்லாம் வெறும் மனிதர் தானே. அதை எப்படி நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும்? அவங்க இருதயத்தில் என்ன இருக்குது, ஏன் இப்படி நம்மக்கிட்ட நடிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு எந்த அர்த்தமே தெரியாது, காரணமும் தெரியாது. இப்போ டக்குன்னு இந்த ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னுடைய ரொம்ப நெருக்கமான ஒரு சில பேர் தான் இருக்காங்க ரொம்ப இந்த லிஸ்ட்டில் நெருக்கமானவர்கள்னு சொல்லி. அதில் ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு கால் பண்ணி பேசினார். இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஃபோன் பண்ணி பேசினார். நீ எங்கே இருக்கேன்னு கேட்டார். நான் வந்து வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை, நான் வந்து ஒரு சுற்றுலா இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா உன்னோடு கூட நெருக்கமாக இருக்கிறவரை நான் அங்கே பார்த்தேன். ஒருவேளை நீ அங்கே இருக்கிறியான்றதுக்காக நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு அவர் சொன்னார். இல்லை, நான் வீட்டில் தான் இருக்கிறேன்னு. ஆனால் நீங்கள் சொல்லுகிற நபரும் கூட இந்த நேரத்தில் அங்கே இருக்க வேண்டிய வாய்ப்பு இல்லையே. பிகாஸ் அவர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடியவர், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கரு. அவர் வந்து இந்த டைம்லலாம் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு நான் சொல்லிவிட்டு வச்சுட்டேன். பேசிட்டு கேஷுவலாக. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதே நண்பர் திருப்பி ஃபோன் பண்ணி சொன்னார், சாரி அவர் வந்து தனியாக இல்லை, அவர் ஃபேமிலியோடு இருக்கார் போல் இருக்குது, நான் அதை தெரியாத போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார். அந்த நண்பருக்கு இவரை தான் தெரியுமே தவிர அவரோட ஃபேமிலியை தெரியாது. ஸோ வந்து அப்படி சொன்னோன்னே சரி இருக்கலாம், பட் ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா நீங்கள் சொல்கிற டைமிங்கு என்ன டைமிங்கு, அவர்லாம் பிஸியாக இருக்கக்கூடிய ஆள் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு அதை கேஷுவலாக எடுத்துகிட்டு இந்த நண்பருக்காக நான் வாதாடிட்டு வச்சுட்டேன். அப்பயே என்னோட கூட ஒரு மாம்சத்தில் பிசாசு போராடுறான், ஃபோன் பண்ணி கேட்கலாமே, ஃபோன் பண்ணி கேட்கலாம். நான் சொன்னேன், இது வேண்டாம், தேவையில்லாத வேலை. எல்லா நேரங்களிலும் எல்லார்ட்டும் சொல்லணும்னு ஒன்றும் அவசியமும் கிடையாது இல்லையா. இப்போ போயிருக்கலாம், இருந்திருக்கலாம், அதனால நம்மளுக்கு என்ன ஆக போகுது, அதனால் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணுன்ற ஒரு அவசியம் எனக்கு படலை, நான் விட்டுட்டேன். பிகாஸ் நாங்கள் வந்து தினசரி பேசக்கூடிய ஒரு ஆட்கள் தான். அதனால் நான் நைட்டு ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் நானும் மறந்துட்டேன், விட்டுட்டேன். எதுக்கு நம்ம ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். வேலையாகவும் இருந்தது. மறுநாள் வந்து எப்பயும் போல் நான் வழக்கமாக ஃபோன் பண்ணி பேசும்போது அந்த நபரிடத்தில் அவர் நேற்றைய தினத்தில் இப்போ நாங்கள் எப்பயுமே சென்ற நாட்கள் எப்படி இருந்தது, எப்படி போச்சு, கர்த்தர் எப்படி நடத்தினார் அப்படிலாம் சொல்லி தான் பேசுவோம். அப்போ அப்படி இருக்கும்போது அவர் எதையுமே சொல்லவே இல்லை. நானும் வாலண்டியராக கேட்கல, பட் ஆனால் நேற்று வேறு பதில்கள் தான் சொன்னார், வேறு விஷயங்கள் தான் பேசினாரே தவிர அவர் குறிப்பாக அதை வந்து ஹைட் பண்ணிட்டார், மறைச்சிட்டார். சரி, அப்போது நானும் அதை ஒரு பெருசாக விஷயமாக எடுத்துக்கல, ஜஸ்ட் லைக் தட் அப்படியே நானும் விட்டுட்டேன். பட் ஆனால் நமக்குன்னு ஒரு வழி இருக்கும்ல. என்ன வழின்னா, நம்ம யோசிப்போம், நம்மளை என்னவா பார்க்குறாங்க, நம்மளை என்ன பொறாமைக்காரர்களாக பார்க்குறாங்களா, நம்மளை வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு வழி வரும். ஏன் அந்த வழி வருது அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. இந்த வசனத்தோடு கூட தான் நான் அதை ஒப்பிட்டு சொல்லுகிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும். இந்த வசனம் சொல்லுது, மத்தேயு 15வது அதிகாரம் 8வது வசனம் நம்ம வாசித்தோம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ தூரமாக இருக்கிறது. அது எவ்வளோ உண்மையான ஒரு விஷயம் இல்லை. இப்போது அவன் ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மனிதர், நான் குறிப்பிட்ட மனிதர் சொன்னேனே, அவர் வந்து தினசரி என்னோட கூட ரொம்ப வருட காலமாக பழக்கத்தில் இருப்பவர், நெருங்கிய நண்பர் போல் இருப்பவர். அவர் வந்து கனம் பொருந்திய வார்த்தைகள் தான் என்னை யூஸ் பண்ணுவார். அதுக்காக சொல்கிறேன், முகஸ்துதி பாடுவது போல் பாடிக்கிட்டே இருப்பார். நீங்கள் அப்படி, நீங்கள் இப்படி, நீங்கள் வேறு லெவலு, நீங்கள் அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பார். கனம் பொருந்திய வார்த்தைகள் தான் பேசுவார். சில நேரங்களில் சொல்லுவார், உங்களிடத்துல பேசுகிறதுக்கு கூட எனக்கு ஒரு பயமாக இருக்குது, எதையாவது ஆண்டவர் வெளிப்படுத்திடுவாரான்ற ஒரு இதெல்லாம் இருக்கலாம் சொல்லுவார். ரொம்ப ஓவர் அப்படி தூக்கி வச்செல்லாம் பேசுவார்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவங்க இருதயம் எப்படி இருக்குது, தூரமாக இருக்கிறது இல்லைங்களா. வார்த்தையால் நம்மளை நம்ப வைக்கிறாங்க, வார்த்தையால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு பிம்பத்தை அவங்க ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட இருதயம் தூரமாக இருக்குது. மனுஷனாக்கி நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாதுங்க இல்லைங்களா.
நம்ம வந்து எல்லாரையும் அப்படி தான் நம்புவோம். ஆனால் தேவனுக்கு இதெல்லாம் தெரியும். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுது? மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார்னு வேதம் சொல்லுது இல்லைங்களா? அதனால தான் அந்த வேத பாரகர்களையும் பரிசேயர்களையும் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? டேய், உங்கள் இருதயம் தூரமாக இருக்குது மாயக்காரரே அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா? ஆனால் மனுஷங்களால் இது கண்டிப்பாக கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தை நான் வந்து அந்த நண்பரை பற்றி சொன்னேன்ல, அது இயல்பாக எடுத்துக்கிட்டு நான் விட்டுறேன். பிகாஸ் அந்த நண்பர் இது மாதிரி செய்யக்கூடிய ஆட்கள் தான். இது ஒன்றும் ஃபஸ்ட் டைம் இல்லை, அவர் நிறைய வாட்டி இந்த மாதிரி தான் பண்ணுவார். அதை நான் எடுத்துக்கிறது, சரி விடு, அவங்க நேச்சர் அப்படி தான் அப்படின்னு எடுத்துக்கிறது. இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குதுங்க. அதாவது எப்படின்னா, எனக்கு உரிய ஒரு விஷயம் சட்டுன்னு போய் டக்குன்னு ஜட்ஜ் பண்ணி நான் ஒரு முடிவுக்கு வரமாட்டேன், கேட்க மாட்டேன், நியாயம் தீர்க்கவும் மாட்டேன். ஏன்னா இதே அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, அதை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். மத்தேயு புஸ்தகத்தில், மத்தேயு புஸ்தகம் 7வது அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கிறேன். மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய்னு சொல்லுது. நான் எப்பொழுதுமே இந்த விஷயம் இல்லை, எப்பொழுதுமே இந்த வசனத்தை எனக்காகவே எடுத்துக்கொள்வேன். எப்பயாவது ஒரு ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னா முதலாவதாக நான் இந்த வசனத்தை சிந்திச்சு பார்ப்பேன். மாயக்காரனே, நீ முதல்ல நீ சுத்தப்படுத்தி கொள்ளு, உன் இருதயம் சுத்தமாக இருக்கா, நீ இப்படி தான் எல்லார்கிட்டையும் இருக்கியா, நீ எல்லார்கிட்டையும் இப்படி தான் நீ அணுகிறியா, அப்போது உனக்குள்ளே இவ்வளோ இருக்குல்ல, அவங்களுக்குள்ளே அப்படிலாம் நான் எடுத்துக்கிறது உண்டு. ஸோ அதை என்ன பண்ணுவேன்னா, அதை ஜஸ்ட் லைக் தட் அப்படியே விட்டுடுவேன். ஓகே, கரெக்ட் அப்படின்னு விட்டுடுவேன். இதை கேட்க மாட்டேன், நியாயம் தீர்க்க மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன். இப்போவும் இது நடந்து பல நாட்கள் ஆகிடுச்சு, கொஞ்சம் சில நாட்கள் ஆகிடுச்சு. இருந்தாலும் நான் கேஷுவலாக அவரோட கூட பேசிக்கிட்டு பழகிக்கிட்டு அப்படி தான் இருக்கிறேன். ஆனால் என் நாலேஜுக்கு வந்தது கூட அவருக்கு தெரியாது, நான் அதை ஷேர் பண்ணவும் மாட்டேன். இது எதுக்காக சொல்கிறேன்னா, வேத பாரகர்களையும் பரிசேயர்களையும் பார்த்து தேவன் இந்த வார்த்தைகளை சொல்லி கண்டித்தார் என்பதை மாத்திரம் நம்ம பார்க்கக்கூடாது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, உள்ளத்தால் அவர் உணர்ந்திருப்பார் அந்த வழியை. இப்படி நடிக்கிறானுங்களே முன்னாடி வந்து, பாரம்பரியத்தை தான் ஃபாலோ பண்ணிவிட்டு முகஸ்துதி பாடுறானுங்க, ரபி அப்படின்றானுங்க, என்னென்னலாம் என்னை கூப்பிடுறானுங்க. ஆனால் அவனுங்க இருதயம் தூரமாக இருக்குதுன்னு அறிந்த கர்த்தருக்கு எவ்வளோ வழி இருக்கும். இப்போ என்னை போன்ற ஒரு சாதாரண மனுஷங்களுக்கு அது வெளிப்பட்டால்தான் நம்மளுக்குள்ள ஒரு குழப்பம், அதனால் ஒரு வழி. நம்ம கூட நல்லா பழகுறாங்களே, கனம் பொருந்திய வார்த்தைகள் நம்மளுக்கு பேசுகிறாங்களே, நம்மளை தூக்கி வச்சு பேசுகிறாங்களே, ஆனால் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு ஒரு வழி இருக்குது. ஆனால் இயேசுக்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவர் தேவன் இல்லையா? அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஸோ இதை கண்டித்தார், அதே சமயத்தில் அவருக்கு ஏற்பட்ட ஒரு வழியே நீங்கள் பார்க்கணும் தேவனுக்கு, இல்லைங்களா? ஸோ அதுக்காக நான் இதை சொல்கிறேன். சரி பிரதர், நம்ம சுற்றியுள்ள சாதாரணமான மக்கள் இல்லை நண்பர்கள் உறவுகள் இதெல்லாம் இப்படி இருக்கிறாங்க, ஓகே நீங்கள் சொன்னது மாதிரி, சரி ஓகே விட்டுருவோம், தெரிஞ்சுக்கிச்சா ஓகே அப்படின்ட்டு போயிடலான்னு சொல்கிறீங்க, ஓகே ஃபைன். ஆனால் இதுவே நம்முடைய போதகரோ, நமக்கு தெரிந்த சுவிசேஷகரோ, தீர்க்கதரிசியோ அல்லது ஆவிக்குரிய ஆலோசனை தரக்கூடிய இடத்தில் இருப்பவரோ இப்படி மாயமாலம் செய்பவராக இருந்தால் என்ன செய்வது என்று நீங்கள் நினைக்கலாம். கரெக்டான ஒரு கொஷின் தான். நம்ம போதகராக இருக்கலாம், ஒரு புல்பீட்டில் நின்று ப்ரீச் பண்ணுறது ஒரு மாதிரி இருக்கலாம், அவருடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கலாம், இல்லைங்களா? இப்போது இந்த காணொலி பதிவு செய்கிற என்னுடைய பைபிள் டீச்சிங் எப்படி இருக்கலாம், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கலாம், இல்லைங்களா? ஸோ இப்படிப்பட்டவர்கள் மாயமாலம் செய்கிறார்கள் என்பதை நம்ம அறிந்து கொண்டால் நம்ம என்ன செய்வது அப்படின்னு நம்ம கேட்குறோம். இது நியாயமான கேள்வி தானே. அதுக்கும் வேதாகமும் நமக்கு ஒரு அருமையான ஆலோசனை கொடுக்கிறது. வாசிக்கலாம். மத்தேயு 23வது அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு அருமையாக ஒரு ஆலோசனை கொடுக்குறார் பாருங்கள். வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கி மோசே அன்னைக்கு எப்படி உட்காந்து எல்லாத்தையும் டீச் பண்ணணும், டூஸ் அண்ட் டோன்ஸ் எல்லாம் எப்படி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரோ, அதே மாதிரி இன்றைக்கி வேத பாரகரும் பரிசேயரும் அந்த இடத்துல அந்த ஸ்தானத்தில் தான் இருக்கிறாங்க. ஆகையினால நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவரையும் கை கொண்டு செய்யுங்கள். பிகாஸ் இந்த மாதிரி பைபிள் டீச்சிங்கோ இல்லைனா ஒரு பாஸ்டரோ இல்லைனா யாராக இருந்தாலும்
வேதாகமத்தில் இருந்து கர்த்தர் இதை தான் விரும்புகிறார், கர்த்தர் இதை தான் சொல்லுகிறார், கர்த்தர் இதை தான் நீங்கள் செய்யும்படியாக உங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறார் என்றெல்லாம் உங்களுக்கு சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போது அவர்களாக அதை சொல்லலை, கர்த்தர் இடத்துலேருந்து ஆவியினால் பெற்றுக்கொண்டதை தானே சொல்கிறாங்க, ஆவியின் ஜீவனமான வார்த்தை எடுத்து தானே சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் அவைகளை கை கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ப்ரீச் பண்ணுறாங்க, பட் ஆனால் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குன்னும் போது ப்ரீச் பண்ணுறதை மாத்திரம் நீங்கள் கை கொண்டு அதை நீங்களும் செய்யுங்க, பட் ஆனால் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. அவரே இப்படி நல்லா பயங்கரமாக பேசக்கூடிய ஒரு ஆள், ப்ரீச் பண்ணக்கூடிய ஒரு ஆள், தீர்க்கதரிசியாக இருக்கிறாரு, கடைசி காலத்தை பற்றி இவ்வளோ போதிக்கிறாரு, இவ்வளோலாம் இருக்கிறாரு எங்கள் பாஸ்டர். ஆனால் அவரோட வாழ்க்கை பாருங்கள் இப்படி இருக்குது, அவர் ப்ரீச் பண்ணுறதுக்கு கான்ட்ரடிக்ஷனாக நேரெதிராக வேறு மாதிரி இருக்குது. அப்படின்னும் போது அவர் ப்ரீச் பண்ணுறத வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க, அவரோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அவர் பொறுப்பு, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாதீங்க. நாமளும் அப்போது இந்த மாதிரி இப்போ பிறருக்கு போதிச்சுக்கிட்டே நாமளும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க, அது தவறு என்பது தான் வேதம் அழகாக சொல்லுது. இயேசுவும் அப்படி ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள், இந்த மாயக்காரராகிய இவர்கள் என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க, ப்ரீச் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, சொல்லியும் செய்யாது இருக்கிறார்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுங்க இல்லைங்களா. ஒரு வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயம், பேசும்பொழுது அது என்னையும் அறுக்கும், உங்களுடைய இருதயத்தை அது அறுக்கணும், அதுதான் வார்த்தை இல்லைங்களா. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அது எனவே இதில் நம்ம என்ன கற்றுக்குறோம், மத்தேயு 5:37 சொல்லப்பட்டபடி உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்பதையே நாமும் பின்பற்றலாம் இல்லைங்களா. அப்படி இருந்தால் நம்ம மாயக்காரரை போல இருக்க மாட்டோம், அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி இந்த மாயக்காரர்கள் என்ற தலைப்பின் கீழாக நம்ம இன்றைக்கி தியானித்திருக்கிறோம். ரொம்ப சிம்பிளாக தியானித்திருக்கிறோம், அழகாக உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு வேறு எதையாவது கேள்விகள் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். அடுத்த வெவ்வேறு சப்ஸ்கிரைபர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் கூட நான் படிப்படியாக ஆன்சர் பண்ணிக்கிட்டே ஒவ்வொரு வீடியோவாக நானும் அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் வரேன். தொடர்ந்து நீங்கள் கேட்ட கேள்விகள் என்னத்தில் இருக்குது, நான் அதுக்காக ஒவ்வொரு காணொலியும் நடுவில் பதிவு பண்ணிட்டு வரேன். சில காணொலிகள் ஆவியானவரோட ஊந்ததுனால நம்ம இதை பதிவு பண்ணிட்டு வரோம் இல்லைங்களா. சரி, கர்த்தருக்கு சித்தமானால் வேறொரு தலையங்கத்தோடு கூட நான் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். அதுவரை ரகசிய வருகை காத்து கொண்டிருக்கும் மனவாட்டி சபையை இரட்சகராக இயேசு கிறிஸ்து மிக விரைவில் கொண்டு செல்ல வருகிறார். விசுவாசிக்கிற நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், மாரநாதா, ஆமேன்.